மிதுன ராசிக்காரங்க சோதனை எல்லோருக்கும் வரும். அதை வேதனையாக நினைத்து யோசிக்கிறவங்க. ஆனால் அதை வேதனையாக நினைக்காம சாதனையாக நினைத்து காட்டுபவருங்க மேஷராசிக்காரங்க. அதனால தாங்க கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அதை வேறு மாதிரி நடத்தி காட்டணும், அதை வேறு மாதிரி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே மனக்கணக்கெல்லாம் போட்டு கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் துரத்தி அடிக்கக்கூடிய துணிச்சல்காரங்க மிதுன ராசிக்காரங்க. ஜூன் 7ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரையிலான செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து பார்க்கலாங்க. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலை பலமாக இருந்தால் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. செவ்வாய் என்பவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் முயற்சி வெற்றி அடைவதென்றால் அதற்கு முக்கிய பங்கு வகிப்பவர் செவ்வாய் பகவான். வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாயகனுங்க. செவ்வாய் கிரகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த பெயர்ச்சி பலனுக்கு தகுந்தற்போல் உங்களுக்கு முயற்சிகள் இருக்கும். அதில் வெற்றி தோல்வி அடைவதற்கு கண்டிப்பாக செவ்வாயால் தான் நிர்ணயிக்கப்படும். ஒரு விஷயத்தை அடைவதற்கு, அதாவது தொழில், வேலை, திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் என அனைத்திற்கும் செவ்வாய் மிகவும் முக்கியம். அலுவலகத்தில் உயர் பதவி, உயர் அஸ்தனது வருவதற்கு ஆளுமை திறன் மிக்க நபராக இருக்க வேண்டும். காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். செவ்வாயின் பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாக உள்ளார். நிச்சயமாக இருந்த செவ்வாய் பகவான் நல்ல உச்சநிலைக்கு செல்ல உள்ளார். ஜூலை 28ஆம் தேதி வரை இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கப் போகிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சியை குறிக்கக்கூடிய இடம். நிறைய முறைகள் செய்து தோல்வி அடைந்திருப்புகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகி உள்ளார். நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் நல்ல உச்சநிலைக்கு செல்ல உள்ளார். ஜூலை 28ஆம் தேதி வரை இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கப் போகிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சியை குறிக்கக்கூடிய இடம். நிறைய முயற்சிகள் செய்து தோல்வி அடைந்திருப்பீர்கள். ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் செல்லும் இடத்தில் எல்லாம் இதுவரை இருந்து வந்திருக்கிறது. சண்டை சச்சரவு, தேவையில்லாத பழக்க வழக்கம், உறவு, காவல் நிலைய வம்பு, வழக்கு என பலவிதமான பிரச்சனைகள் சந்தித்து வருவீர்கள். மாற்றமே இல்லை என்று வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் லாபபதியாக இருப்பதால் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி அடைவீங்க. 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்ப்பதால் ஜூலை 28ஆம் தேதி வரை எதனால் தொழில் நஷ்டம் ஏற்பட்டது, என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை என்பதை யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. வேலையில் இருப்பவர்கள் நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு என்ன வேலை செய்யலாம், எதை செய்யதால் நன்மை, வெளியூர் செல்லலாமா, வெளிநாட்டுக்கு செல்லலாமா என்ற முடிவை எடுக்கும் சூழல் உண்டாகுங்க. வேலை இல்லாதவர்கள் வேலைவாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிக்கு கிடைக்கும் என்பதால் முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது நல்லதுங்க. நிறைய மிதுன ராசிக்காரர்கள் புதன், சனி திசையில் தான் அதிக அளவில் தோற்பதற்கான சூழல் உண்டாகும். அதை மட்டும் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லதுங்க. இடத்தை விற்பது, வாங்குவது அற்புதமான சூழல் உண்டாகும். இடத்தை விற்றுவிட்டு அதன் மூலமாக வரும் பணத்தில் ஒரு நிலத்தை வாங்கிவிட்டு மற்ற கடன்களை அடைக்கும் யோகம் உண்டாகும். விற்க முடியாத நிலம் எல்லாம் விற்க போகுங்க. செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் எனும் பாக்கியஸ்தானத்தில் பார்ப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் இடமாற்றம், வேலை மாற்றம் செய்வது நல்லதுங்க. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். கடன் வாங்கி வெளிநாட்டில் சென்று படிப்பவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். மற்றவர்களுக்கு பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பேச்சில் நிதானம் தேவைங்க. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதமாக உண்டாகும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் வெளியிடங்களை சாப்பிடுவதை தவிர்க்கவுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசிக்காரங்க மது அருந்தாதீங்க. அது உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆழ்ந்த ஓய்வையும் பாதிக்குங்க.
தங்கள் நெருங்கிய உறவினர்களுடனோ அல்லது உறவினர்களிடமோ வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நிதி இழப்புகள் ஏற்படலாம். உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி. அமைதி மற்றும் வளம் பெருகும் உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். அது உங்களுக்கு காதல் விவகாரத்தை சிக்கலாகிவிடும். பயணம் உங்கள் பிசினஸ் தொடர்பை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீங்க. இன்று உங்கள் துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்வீர்கள், ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும். ஜோதிட சாஸ்திரத்தில் 3வதாக அமைந்துள்ள மிதுன ராசியின் குணங்கள் மற்றும் வாழ்க்கை ரகசியத்தை பார்ப்போங்க. மிகவும் தைரியசாலியாக விளங்கும் மிதுன ராசியின் அதிபதி புதன் ஆவாங்க. மிருக சீர்ஷத்தின் 3, 4 பாதங்களும் திருவாதிரையும் புனர்சனத்தின் 1, 2, 3 பாதங்களும் இதற்கு அடங்கும். புதன் இதை ஆட்சி செய்கிறாருங்க. வாழ்வு, இரட்டை, பாட்வன், பாடவை, வீணை, யாழ் மற்றும் மகளிர் என்பது மிதுன ராசியின் வேறு பெயர்கள் ஆகுங்க. மிதுன ராசிக்காரங்க ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாம் ராசிக்காரர்கள் நல்ல நண்பர்கள் இருப்பார். மீன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவராக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாகவும் மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் எப்போதும் சோம்பலாக பொழுதை கழிக்க மாட்டாங்க. நல்ல நிதானமான அறிவற்றாக இருந்தாலும் சமயத்திற்கேற்ப போல குணத்தை மாற்றிக்கொள்வீங்க. இவர்கள் மூளையை மூலதனமாக கொண்டு முன்னேற்றம் அடைவார்கள். இவர்களின் பேச்சிலும் செயலிலும் தைரியம் அதிகமாக காணப்படும். அறிவுபூர்வமான பேச்சும் செயலும் இருக்கும். இவர்களுக்கு கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் நல்ல தேவை, கை நிறைய சம்பளம், அடுத்தடுத்த பதவி உயர்வு என்றிருந்தாலும் வீட்டில் பிரச்சனை போராட்டமாக தான் இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சில நேரங்களில் தவறாகிவிடும். எனவே இவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து கொடுத்து முடிவு எடுத்தால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுன ராசிக்காரர்களிடம் நெருங்கிய பழகுவார்கள் மட்டுமே அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இவர்களை பற்றி எளிதில் அறிய முடியாது. இவர்கள் எளிதில் பிறரை நம்ப மாட்டார்கள். அன்பிற்கு காட்டுபவர்களாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பதால் இவர்கள் தங்கள் பிடித்தவர்களின் ஆலோசனையை மட்டுமே எடுத்துக்கொள்வாங்க. இந்த ராசிக்காரர்கள் கூட்டுத் தொழில் சிறப்பாக அமையாது. எதுவாக இருந்தாலும் தனியாளாக நின்று போராடினால் நல்லது. வெளிவட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் பெற்றவர் என்பதால் எந்த தொழிலும் இவர்களுக்கு கஷ்டமில்லாததான் இருக்குங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இடம், பொருள், ஏவல் அறிந்து எல்லாவற்றையும் செய்வீங்க. இவர்களுக்கு திருமண வாழ்வு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு அவர்கள் விரும்பியது போல் நல்ல துணை அமையும். இவர்கள் கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புவாங்க. இவர்களுக்கு புத்திர பாக்கியம் நல்ல முறையாக அமையுங்க.